இப்போ வந்து நம்ம மார்க் சரோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் அவர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பர்சன் எங்களோட க்ரோத்துக்கு. பர்டிகுலர்லி நான் வந்து ஜஸ்ட் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணும் போதே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி எங்களோட க்ரோத்தை வந்து பார்த்து ரொம்ப மகிழ்ந்த ஒரு ஆள் அப்படிங்கிறது மார்க் சார் தான் டெஃபினட்டாக. அண்ட் அவர் வந்து எங்கள் அப்பாவோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இன்ஸ்டான க்ரோத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டாக பார்த்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். Cool. அப்பா இருக்காங்க, நான் உள்ளார வரேன். வந்தோன்னே ஒரு லன்ச் முடிச்ச டைம்னு நினைக்கிறேன், அரௌண்ட் 4 o'clock. என்ன பண்ணிகிட்ருக்க? இதான் கொஸ்டின். ஏன் யார் இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்களே இவங்க? ஜஸ்ட் ஃபன். அப்படி ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் வந்து மாடுலேஷன். கான் பிலீவ், நம்ப மாட்டேன். கிட்டத்தட்ட எங்களுக்குள்ளார ஒரு 1/2 hour ஒரு ஃப்ரெஷர், ஒரு பையன், ஐபிசி படிக்கிற பையன், ஒரு டிராயிங் செகண்ட் இயர் படிக்கிற பையன்கிட்ட இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு 1/2 hour இருக்குது. அந்த 1/2 hour என்ன நடந்ததுன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவேன். நீ என்ன மெட்டீரியல் வச்சுருக்குன்னு கேட்காது, ஒன்றுமே தெரியாது எனக்கு. சார் நான் எல்லாம் அங்கே பக்கத்தில் கும்போணத்தில் ஒரு கடையில் சின்ன சுதா சாக்கு அப்போ கிடைக்கும், அதுதான் வச்சு செஞ்சுட்டு, நீ இந்த பென்சில் எடுத்துகிட்டு போய் ட்ராயிங் பண்ணு, நீ செஞ்சுப்பார், என்ன பண்ண போகிற, ஃப்யூச்சர் என்ன. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அவங்க பேசுனது வந்து எனக்கு இன்றைக்கி நான் நினச்சாலே நான் எப்படி இருக்கணும் ஒரு யங்ஸ்டர்ன்றதுக்கு எவ்வளோ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அன்போட ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அந்த கான்வர்சேஷன் முடித்தோடனே ஒரு பென்சில் தான் நான் வாங்குறதுக்கு வந்திருந்தேன். அதே பென்சில் இன்னொரு பென்சில் எடுத்து கொடுத்தேன், 2 பென்சில். அந்த டைமில் வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த பென்சிலுடைய காஸ்ட் எனக்கு தெரியல, ஆனால் அதோடைய ஒர்த்து வந்து சீரியஸாக சொல்கிறேன், 3 நாள் அழுது. ஏன் தெரியுமா? நான் பென்சில் எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ யாரை திருடிட்டாங்க காலேஜ். ஸோ அதுக்காக நான் அழுதது வந்து என் லைஃப்பில் வந்து லிட்டலாக அதை சொல்லலாம், தப்பே கிடையாது. அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஒன்று வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு அழுதேன். 2வது வந்து நம்மளால் திருப்பி போக முடியுமான்னு. இதை வந்து நான் அப்பாட்ட வந்தேன்னா திருப்பி சென்னைக்கு வரப்போ 91 வரேன், திருப்பி காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் வரப்போ நான் கடையை கண்டுபிடிச்சி வந்து சொன்னேன். சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஏன் போனால் போயிட்டு போது திருப்பி வந்து கேட்டிருக்கலாம்ல அப்படின்னாங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரி. ஆர்டிஸ்ட்டுக்கான அப்ரிஷியேஷன் இருக்குல்ல, அது வந்து படத்துக்கான அப்ரிஷியேஷன் கிடையாது. நீ ஒரு படத்தை வரைஞ்சி கொண்டு போய் காமிச்சு அதை அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது. அதை தாண்டி அவன் வரையணுன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு உந்துதல் கொடுக்குறது இருக்குல்லையே. உந்துதல்ன்றது எப்படி சொல்லலாம், இப்போ நான் அப்பா பார்க்குறப்ப எப்போ கடையில் மெட்டீரியல் வாங்கினாலும், நாட் ஜோக், ஏதோ வாங்கினாலும் நான் கொஞ்சம் லோயர் எண்டில் வாங்கினேன்னா, என்ன காசுக்கு யோசிக்கிறியா, இதை எடுத்துகிட்டு போய் வரேன், அப்போ தான் ஒழுங்காக இருப்பான் அப்படிம்பாங்க. இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிட்டி ஆர்ட்ஸ் கலர் அப்போ வாங்குறதுக்கு யோசிச்சேன்னா இம்மீடியட்டாக ஆர்டிஸ்ட் குவாலிட்டி எடுத்து வைப்பேன். எடுத்துகிட்டு போ, இல்லை சார் என்னால் பணம் இல்லை சார், அதெல்லாம் பரவாயில்ல எடுத்துகிட்டு போன்ட்டு ஒரு அமௌண்ட்டை லெஸ் பண்ணுவாங்க. க்யூட். அதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து பெரிய அமௌண்ட் சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. எந்த நேரத்தில் அந்த அமௌண்ட் அந்த கிடைக்குதுன்றது முக்கியம் லைஃப்பில். அதுதான் நான் அப்ரிஷியேஷனாக நான் பார்க்குறேன். அந்த நேரத்தில் என்ன ஆர்ட் அப்ரிஷியேஷன், நான் ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணது, ஒருத்தவங்க என்னை மதிக்கிறாங்கன்றதே வந்து அந்த இடத்துல வந்து அப்பா கொடுத்த மரியாதை வந்து இது மாதிரி தான். நீ பண்ணு, உனக்கு என்ன இவ்வளோ அமௌண்ட் ஆகுதா, சரி அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அது ஃபைனான்ஷியலாக மட்டும் கிடையாது, நீ நல்லா வா, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு, நீ தொடர்ந்து ட்ராவல் பண்ணுன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதை வந்து அவங்க ரொம்ப அழகாக எங்களுக்கு நிறைய நேரம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஏஜில் நமக்கு தேவை வந்து காசுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்க. Guys, we're here at Rama Suresh's studio, so we're going to go talk to him about his experience with HTC and how it's helped him progress in his career. So let's go find out. Hi, வணக்கம். வாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மெமரி, நீங்க HTCக்கு போன மெமரி பத்தி பேசுங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஷாப் எங்கே இருந்தால் அஜந்தா ஹோட்டல்ன்ட்டு ஒரு இருந்தது. ஆக்சுவலாக அஜந்தா ஹோட்டல்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷாப்புக்கு கீழே தான் வந்து அப்பாவோட ஷாப் இருந்தது. அந்த ஷாப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் உள்ளே போக முடியாது.
ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் அவ்வளோ இருக்கும். அந்த காலத்தில் அந்த மெட்டீரியலெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்கும். ஒரு 2 மெட்டீரியல் வாங்க போவோம். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணி எடுத்து காமிப்பார். இது வந்துருக்குப்பா புதுசாக, எடுத்து யூஸ் பண்ணிப்பாருன்னு மெட்டீரியல் எடுத்து ஓப்பன் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. மெட்டீரியல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணிப்பாருன்னு சொல்லி எடுத்து காமிச்சு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு கொடுப்பாரு. நாங்களும் அதை பார்த்தோன்னே எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நாங்கள் வாங்கிட்டு போவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஓல்டு ஸ்டாக் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆர்டிஸ்ட்டுங்க. அவங்களால வந்து காசு கொடுத்து பொருள் வாங்க முடியாது. அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துருவாரு. காசு பண்ணலை, அவர் பிஸ்னஸ் பண்ணல, நல்ல ஆர்டிஸ்ட்டுங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. யார்கிட்டையுமே வந்து எனக்கு ஆக்சுவலாக க்ரெடிட் நிறையா கொடுத்துருக்காங்க. நீ வந்து வேணும் ஒர்க் பண்ணல, எடுத்துகிட்டு போ, பைசா பற்றி யாரும் நான் பையன் கேட்டேன்னா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு அப்பா போல ஆக்சுவலாக வந்து மோர் தென் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு கிரெடிட் வச்சுருந்தாங்க. அது நீங்கள் ஈஸாவை கேட்டால் தெரியும். அது இது வரைக்கும் அவர் வந்து ஒரு தடவை கூட டே உன்னோட பேலன்ஸ் இருக்குது, நீ செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு மாட்டேன் சார். நான் கேட்பேன், சார் பேமெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்குது. நான் அதை பற்றி கேட்கவே இல்லையா அவங்ககிட்ட. வேலையை பார்த்துப்போ, நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவர் மெட்டீரியல் கொடுத்து ஒர்க் பண்ணதுனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு என்னால் இது ப்ளே பண்ண முடிச்சேன். அவங்க ஜெயராம் சார் சொல்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நீ உன்னோட பெயிண்டிங்கில் லேக்ஸில் விற்றுட்ருக்க, கொஞ்சம் ஒரு 1000-லயாவது 100-லயாவது சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி குவாலிட்டி மெட்டீரியல் வாங்கி நீ ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவார். இதெல்லாமே அவர் சொன்ன இன்ட்ரடக்ஷன் தான். கேன்வஸ் வந்து நான் கோட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். அந்த பாரிஸில் கேன்வஸ் வாங்கி, எமல்ஷன் வாங்கி, ஃபெவிகால் வாங்கி கோட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகிடும் கேன்வஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு திட்டுறாரு, ஏன்டா நீ எவ்வளோ காசு எவ்வளோ விற்கிற, ஒரு பெயிண்டிங் அப்போ 20,000 30,000 இப்போ அடங்குது சார். ஒரு 1000 ரூபா கொடுத்து கேன்வாஸ் வாங்க முடியாதா? அப்போ 1000 ரூபா 2000 ரூபா தான் ரோலு. அது வாங்கி ஒரு நாள் ஒர்க் பண்ண முடியாதா? மெட்டீரியல் குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ண என்னன்ட்டு அந்த குவாலிட்டின்றதை கற்றுக் கொடுத்தது அப்பா தான்.